என்ன இப்போதைய மனநிலை என்னன்னா, கோட்டை பத்தின மனநிலை நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. அந்த அரண்மனைக்குள்ள வடிவேலு போற மாதிரி உள்ள பேய் இருக்கா இல்லையா? அந்த கோட்டோட படம் கதையை நம்ம சொல்லிடலாம். அதான் கரெக்ட். ஆமா மக்களே, கோட் ஸ்டோரி. கோட் எல்லாரும் இந்த டீ கோடிங்னு ஒண்ணு பண்ணாங்க. 5ஆம் தேதி படம் வரப்போகுது. தெரியணுமா இல்லையா? இப்ப இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே எந்த கதையா இருக்கும், இந்த கதையா இருக்கும், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு எல்லாருமே யோசிச்சு ஒண்ணு வச்சிருப்பாங்க மண்டைக்குள்ள. அது வந்து முன்னாடியே வந்து படத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. என்ன இடவுன்னு தெரியல. அது முன்னாடியே கதையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் படம் போயிட்டு எதுக்கு காசு கொடுத்து திருப்பி படத்தை பார்க்க போறாங்க? அது புரியல. முன்னாடியே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இவனா இருப்பானா, அதனா இருப்பானா, டைம் டிராவலா இருக்குமா, ஒருத்தன் செத்துருவானா, அது பழி வாங்க வரானா, எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு படம் வாழ்க்கையை மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியாது. அந்த காண்டுல அடுத்த விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த வாழ்க்கையில என்ன நடக்குன்னு தெரியாது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கிறுக்கு கூதி மாதிரி 300 ரூபாய் திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும் இவங்களுக்கு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். கொடுத்துட்டு அவங்க மறுபடியும் திட்டணும். என்ன நான் எதிர்பார்த்த மாதிரியே இருக்கு. நீ என்ன நான் எதிர்பார்த்தேன், எதிர்பார்க்கணும், அத ப்ரொடியூசர் எதிர்பார்த்திருக்கணும். இதெல்லாம் இவங்க எதிர்பார்ப்புல நடந்த ஒரு விஷயம் தான். அது சில இன்வால்வ்மெண்டே கிடையாது. நீ ஏன்டா எதிர்பார்க்கற? யாரும் எதிர்பார்க்க சொன்னா? இப்போ எக்ஸ்பெக்டேஷன்ல தான் லைஃப் எப்பவுமே நல்லா இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நம்ம மண்டைக்குள்ள தான் எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா இருக்கும். ஆக்சுவலா கல்யாணம் லவ் பண்ணும்போது அந்த பொண்ணை மீட் பண்றப்ப என்னெல்லாம் பண்ண போறோம் நம்ம மண்டைக்குள்ள யோசிக்கிறது நல்லா இருக்கும். ஆக்சுவலா போய் மீட் பண்றப்ப ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்கும். அந்த மாதிரிதான் மண்டைக்குள்ள இருக்கிற விஷயங்கள். மண்டைக்குள்ளே நீ ஒரு படம் ஒண்ணு ஓட்டிடுற. விஜய் இங்க இருந்து அங்க போற, டைம் டிராவல் பண்றாரு, ஜெமினி மேன் கதை இது அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் யோசிச்சிட்டாங்க. இருக்கிற எல்லா கதையும் யோசிச்சிட்டாங்க. இப்ப உள்ள போய் பாக்குறப்ப என்ன வரும்? பார்த்த கதையை தான் திருப்பி வரும். என்ன ஜெமினி மேன் மாதிரி இல்ல, நீ வந்தது கோட்ரா நாயே, ஜெமினி மேன் மாதிரி இருக்கும். ஆனா இந்த படம் ஒரு தீவிர அணிலா மாதிரி முட்டு கொடுக்க போறேன் இந்த படத்துக்கு. நானும் மக்களே, நீங்க எப்பதான் ஆரம்பிக்க போறீங்களா? சரி வாங்க சேர்ந்து கதையை சொல்லிடுவோம் மக்களுக்கு. கதை சொல்லிடுவோம். பொறுக்க மாட்டாங்க. எவ்வளவுதான் வெயிட் பண்ண வைக்கிறது. இவனுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் மொத்தமா நீங்க நல்லா ஏத்திக்கோங்க. கதை இதுதான் இருக்க போகுது. ஸ்கிரிப்ட் மட்டும் எடுங்க மக்கள். விபிட்ட வாங்கிட்டு வந்தாங்க. விபி இங்கதான் இருக்காரு. இப்பதான் கக்குஸ்க்கு போனாரு. அதான் அவர் அங்க ஸ்கிரிப்ட் வச்சிருப்பாரு. அதை எடுத்துட்டு வாங்க. பின்னாடி எல்லாம் மண்டைக்குள்ள இருக்கு. அந்தாலும் எழுதவே மாட்டாங்க. அவரு சும்மா ஓரளவு சொல்லி போட்டு இருக்கிறது. காதுல வச்சு உறிஞ்சிட்டீங்க அவர் ஸ்கிரிப்ட் அப்படியே மூளையில சொன்னாரியா? காலையில மொய்ங்கா சாப்பிட்டாரு, மத்தியானம் சேர்ல போல. அங்க அகுசுக்குள்ள போனவர் ரொம்ப நேரமா போக்குவரத்து அங்கதான் இருக்கு. அங்க சரி மக்கள், நம்ம சொல்லிடுவோம் கதையை. சரி போட்டு விடுங்க. ட்ரெய்லர் வச்சு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஆமா, இல்லன்னா புரியாது. விஷுவலா தெரியும் நல்லா எங்களுக்கு. யாரா கொடியோட இங்க வருது அதை சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் அது வந்து யாருன்னா மக்களே, பிரைம் மினிஸ்டர். யாரு பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஒரு பெரிய ட்ரம்ப் வராரு. ஆமா ட்ரம்ப். ஆமா ட்ரம்ப் இல்ல மக்களே, கமலா ஹாரிஸ் அவங்க வராங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட இடத்துல வந்து பாம் வைக்க போறாங்க மக்களே. அதுக்கு ஃபர்ஸ்ட் சீன் வந்து இவங்க வருவாங்க. வரப்ப இப்ப எதுக்காக வந்துட்டு இருக்காங்க, உள்ள பார்லிமெண்ட்டுக்குள்ள வராங்க. உள்ள போறப்ப உள்ள பாம் இருக்கு, இன்னைக்கு போகாதீங்க ஒரு 3 நாள். பார்லிமெண்ட் எந்த ஒரு பார்லிமெண்ட்? இந்தியா தான். இந்தியா கோடி இருக்கு. இல்ல நம்ம பிளான் படி பாக்குறப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துல வந்து இது நம்ம வாகைப்பூ கொடி வைக்கணும். ரிலீஸ் ஆகுதுனால இது இப்ப சிஜில படத்துல மாத்தினாலும் மாத்திருப்பாங்க. ட்ரெய்லர் கட்டு படத்துல மாத்திரம் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வாகை கொடி வரப்போகுது, வாகை கொடி வச்சிடலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க போறப்ப என்ன ஆகுதுன்னா, பார்லிமெண்ட்ல குண்டு வச்சிருக்காங்க மக்களே. அந்த குண்டு வெடிச்சிருது. ஓகேவா? இவங்க எல்லாத்தையும் யாருக்கு ஒன்னும் ஆகல, கொஞ்சம் உயிரிழப்புகள் அங்கங்க நடந்திருக்கு. எடுத்தோடனே குண்டு வெடிப்புல ஆரம்பிக்குது. இதே ஒரு வெங்கட் பிரபு படம் வந்து இதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்திருக்கும். நல்லா யோசிச்சீங்கன்னா தெரியும். எடுத்தோடனே ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகும். இல்ல, சூப்பர் படம். வெங்கட் பிரபு எடுத்தாலே பெஸ்ட் நம்பர் 1 மூவி கஸ்டடி. அது மக்கள் தான் மக்கள் எல்லாம் கஸ்டடியில எடுத்து கொடுமைப்படுத்தி இருக்காரு. இல்ல நல்ல படம் மக்கள், உனக்கு தெரியாது அது. ஓகே, கஸ்டடியை பத்தி மக்களே கதை மாறிடும் மக்களே. இதுக்கு வந்துடுறேன். அந்த மாதிரிதான் இது ஒரு பாம் பிளாஸ்ட் ஆரம்பிக்குது. பாம் பிளாஸ்ட் ஆரம்பிக்கும் மக்களே. இப்ப போனதுக்கு அப்புறமேட்டு கமலா ஹாரிஸ் கடுப்பாய் போயிடும். எவனுக்கு அவ்வளவு திமிரு இருந்தா நம்ம வேலை பாக்குற ஆபீஸ்ல வைக்கிறாங்க குண்டு, இவ்வளவு இவங்களை யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்க, அடுத்த சீன் அண்ணன் வராரு. அதுக்குதான் அண்ணன் வராரு, கண்டுபிடிக்கிறது அண்ணன். Guys, this is a new assignment. கமலா ஹாரிஸ் கொடுத்த அசைன்மெண்ட் தான் அசைன்மெண்ட். இப்போ வந்து அது வந்து எல்லாம் இப்போ என்ன இருக்குன்னா, அது வந்து ஒரு சீக்கிரட்டான ஒரு ஏஜென்ட்ஸ் கிட்ட போகுது அந்த அசைன்மெண்ட். இது யாருன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு நம்ம உள்ள இருக்கவங்க மேல சந்தேகமா இருக்கு. இவங்க எவனையும் நம்பி நம்ம கொடுக்க முடியாது. ஸ்பெஷலான ஒரு டீம் ஒண்ணு ஃபார்ம் பண்ணுங்க, அவங்க வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டீமுக்கு லீடர் யாரு? அந்த டீம் வந்து ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்.
ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட். இல்ல இது ஆக்சுவலா வெங்கட் பிரபு சொன்னது. ஆமா அதான். இல்ல இங்க பக்கத்துல சொன்னது இல்ல, யூடியூப்ல சொன்னது. யூடியூப்லயா? அங்கேயும் சொல்றாரா? நம்ம கிட்ட சொல்ற விஷயத்த கசிய வேணாம்னு சொல்லுங்க. ப்ரமோஷனுக்கு எல்லாத்தையும் சொல்லி விட்டுறாரு அவரு. அப்புறம் என்ன பண்றது இவரை வச்சுக்கிட்டு தெரியல. அப்படிதான் போகுது. உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர். 68 international successful operation, hostage negotiator, field agent, spy. In short, he is a goat of SATs. தளபதி மக்களே, இவர் வந்து நிறைய ஆபரேஷன்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப பயங்கரமான ஒரு கிங்கான ஒரு ஆள் மக்களே. ஓகேவா? அவர் வந்து இப்ப இந்த பார்லிமெண்ட்ல குண்டு வச்சவன் யாரு, அவன் அடுத்து எங்க குண்டு வைக்க போறான், இந்த விஷயத்த எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்ப இவங்க ஒரு 4 பேர் இருக்காங்க டீம்ல. இருக்கிறப்பதான் என்ன பண்றாங்க, இவங்க ஒரு கமலா ஹாரிஸ் டெய்லி ரிப்போர்ட் பண்ணணும். ஒரு 6-7 மணிக்குள்ள மெயில போட்டு விடணும், இல்லன்னா கமலா ஹாரிஸ் கடுப்பாயிரும். இவங்க 2-3 நாளா மெயிலே போடாம இருக்கானுங்க. சொல்லிட்டு இல்ல எனக்கு இந்த டீம் மேல நம்பிக்கை இல்ல, ஒரு நல்ல ஆளா ஒருத்தனை எடுத்து இந்த டீமை லீட் பண்ண வைக்கணும். நான் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது, என்னால டெய்லி வந்து வந்தானா போனானான்னு கேட்க முடியாது. நல்லா ரிப்போர்ட் பண்ற ஒரு தளபதி நமக்கு வேணும். எண்ட் ஆஃப் தி டே ரிப்போர்ட் கொடுக்கிறது தளபதி மட்டும் தான். தளபதி வேணும். ஆரம்பிச்சாருன்னா காலைல இருந்து நைட் என்ன இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, வேலை நடந்துச்சா நடக்கல கொடுத்துரு. பெரிய இடம் இல்ல, அவங்க பார்லிமெண்ட் வேலை பாக்குறாங்கல்ல. அப்புறம் என்ன பண்றது? அப்ப அதுதான் தளபதி உள்ள வர சாட்ஸ்ல இருந்து கூட்டு வராங்க தளபதி. அப்பதான் என்னன்னா அடுத்த குண்டு வைக்கிறதுக்காக வந்து எங்க யார் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ட்ரெயின்ல குண்டு வச்சு எடுத்துட்டு போவாங்க. இங்க அந்த ஊர் பார்லிமெண்ட் அடிச்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஈஜிப்ட் பார்லிமெண்ட்ல கொண்டு வைக்க போறாங்க. அடுத்து தளபதி வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு அந்த நூல் புடிச்சு போறாரு, அந்த விஷயத்தை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துட்டு போறப்பதான் இவங்கள்ட்ட என்ன இவங்க கிட்ட சில குளூஸ் எல்லாம் எடுக்கிறாரு. குளூல இருந்து என்ன தெரியுதுன்னா எகிப்துல குண்டு வைக்க போறாங்க. பிரமிட்ல வைக்க போறாங்க. சாரி பிரமிட்ல வைக்கிறாங்க. அதான் ரொம்ப இவங்களோட நோக்கமே என்னன்னா பெரிய பெரிய இடங்கள் அடிக்கிறது தான் இந்த டெரரிஸ்ட் கும்பலோட ஒரே நோக்கம். பெரிய பெரிய இடத்த அடிச்சு இவங்க வந்து இந்த டெரரிஸ்டுக்கு எல்லாமே ஒரு பெரிய ஒரு வேண்டுகோள் இருக்கு. அவங்க வந்து அந்த வேண்டுகோளை வந்து உலகம் ஃபுல்லா நாங்க யாருன்னு தெரிஞ்சுப்படுத்தி நாங்க வந்து எங்க கொள்கையை நாங்க பரப்பணும், எங்களுக்கான போராட்டத்துல இருக்கானுங்க. அது வந்து இப்ப சில டெரரிஸ்ட் எல்லாம் இருப்பானுங்க, இந்தியாவில வந்து எனக்கு இந்த மாதிரி நீ தரல அதனால சண்டை போடும். அமெரிக்கால வந்து பிளாக்ஸோ ஒயிட்ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கூட்டங்கள்லாம் எங்க ஒயிட்ஸ்க்கான இதை கொடுங்க, பிளாக்ஸ்க்கான இதை கொடுங்கன்னு போராடுவாங்கல்ல. இவங்களோட நோக்கம் என்ன, உலகம் ஃபுல்லாவே ஏதோ வேணும் அதுக்காக தான் நாங்க போராடணும். பிரமிட தாக்குறானுங்க. அங்க அப்பதான் கண்டுபிடிச்சாரு விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு. அவர் யாரு, கோட் ஆஃப் சாட்ஸ்ல. ஆமா, எல்லாருக்குமே அவருக்கு தெரியும். அவருக்கு அங்க இருந்து ஒருத்தன் வந்து ₹1 காயின் போட்டு கால் பண்ணிட்டான். பிரமிட்ல இங்கதான் இருக்காரு, தாத்தா இங்கதான் இருக்காரு, வந்துடுறாரு. தாத்தா அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அது வந்து படம் கடைசியில ரிவீல் ஆக போகுது. நம்ம இப்போதைக்கு வந்து பிரமிட்ல பாம்பு வச்சிருக்காங்க யாரோ, அது மட்டும் தான் தெரியுது. அப்படின்னா இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மறந்துருங்க, தயவுசெய்து தாத்தாவை மறந்துருங்க. அது வந்து ட்விஸ்ட், அது கடைசியா ரிவீல் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப வந்து அங்க இருந்து எல்லா இடத்துலயும் அடிக்கிறதா பிளான் சொல்லிட்டாங்க. தளபதி வந்து யோசிக்கிறார், சரி முதல் விஷயம் வந்து நம்ம பிறந்த நாட்டை காப்பாற்றணும், கமலா ஹாரிஸ் கண்கலங்காம பாத்துக்கணும், இந்த 2 விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுவோம், அதுக்கப்புறமேட்டு நம்ம மத்த நாடுகளை போய் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி வந்து பிளான் பண்றாரு. இப்ப தளபதி சொல்றாரு, இந்த விஷயத்த சொல்றாரு, முதல்ல நம்ம நாட்டை பார்ப்போம், நம்ம கமலா ஹாரிஸை பார்ப்போம், அப்புறமேட்டு நம்ம அடுத்த நாட்டுல நடக்க இல்ல நம்ம நாட்டுல இருக்க கமலா ஹாரிஸ். அதுக்கு அடுத்த சீனை போடுங்க. இப்ப சொல்லியிருக்காரு இதான் அதுக்குள்ள நடக்குது. அதே நேரத்துல அவரோட இங்க பேரலா 2 விஷயம் நடக்குது இல்ல இல்ல மக்களே. இந்த இடத்துல பிரமிட்ல போயிட்டு ஒரு சண்டை போறாரு. ஃபர்ஸ்ட் இடத்துல சண்டை எல்லாம் போட்டு இருக்காரு, உள்ள போயிட்டு அந்த விஷயத்தை காப்பாத்துறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கடைசி நேரத்துல வந்து யோசிக்கிறாரு, இல்ல காப்பாத்தி முடிச்சிட்டாங்க. காப்பாத்தி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து கமலா ஹாரிஸ் வந்து ஃபேமிலிக்கே வந்து ட்ரிப் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க, பாம்பு ஒண்ணு டீஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க, சோ வந்து நீங்க வந்து ஃபேமிலியோட எங்க போய் பேங்காக் போயிட்டாங்க, ஃபேமிலியோட பேங்காக் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க. இங்க வந்திருக்காங்க. இங்க வந்தா நீதானே அந்த பாம்பு வச்சது தடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு டீம் வந்து ஒரு துரத்துது. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அன்னியார் ரெஃபரன்ஸ் எல்லா இடத்துலயும் அன்னியார் ரெஃபரன்ஸ் வேணுக்குனே வாண்டடா திணிக்கிறாங்க. ஆமாண்டா திக்குடா என்னடா பேசுவீங்க, நானே சொல்றேன், நீ என்ன பேசிட்டு நானே சொல்றேன். அமைதியா இருக்கா கொண்டுவாங்க அன்னியார் சொன்னியார் ஏதாவது பண்ணிட்டு போறான். அவன நாட்டுக்கு எதுவும் துரோகம் பண்ணானா? அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. அறிவு இருக்கடா உனக்கு? ஒரு நாள் மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா?
பாஸ் பண்ணுங்க. என்னன்னா பிரசாந்த் இருக்காப்ல இல்ல, பிரசாந்த் வந்து இவரை வந்து இந்த ஒரு அந்த பிரமிட் மிஷன்ல காப்பாத்தினதுக்கு அப்புறமேட்டு கமலா ஹாரிஸ் அங்க அனுப்புது. அப்போ பிரசாந்துக்கு ஒரு டவுட், எனக்கு என்னமோ உன்னை பிளான் பண்ணி கமலா ஹாரிஸ் வந்து அங்க அனுப்புற மாதிரி தெரியுது, உன் ஃபேமிலியோட உன்னை அனுப்புறாங்க, மேபி கமலா ஹாரிஸ் காசு வாங்கியிருக்கலாம் அந்த தீவிரவாத கும்பல்கிட்ட இருந்து, அதனாலதான் உன்னை ஃபேமிலியோட அனுப்புறாங்க, நீ அங்க போகாத. வச்ச பாம்புமே வந்து கமலா ஹாரிஸ் தெரியும், நடந்திருக்கு. சும்மா வாண்டடா வந்து அவளோட நோக்கம் வந்து தீவிரவாதி அழிக்கிறது இல்ல, ஒண்ணு அழிக்கிறது. அவ வேற ஏதோ ஒரு பெரிய விஷயம் பிளான் பண்றா, நீ இருந்தா அது நடக்காதுன்றது கமலா ஹாரிஸ். இல்ல அவ வந்து உன்னை வந்து பிரமிடு சும்மா அழிக்க சும்மா தான் சொன்னாங்க, நீ ஆக்சுவலா கண்டுபிடிச்சு போய் அதை அழிப்பன்னு தெரியாது, நீ அவ்வளவு டேலண்டடா தெரியாது, அதனால வந்து உன்னை முடிச்சாதான் அவங்க அடுத்த விஷயங்களை இந்தியால வந்து பீஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படின்றதுக்காக உன்னை இந்தியால வச்சு போட்டா அது பெரிய இஷ்யூ ஆயிடும்னா உன்னை வேற நாட்டுக்கு அனுப்புறாவ அப்படின்ற மாதிரி பிரசாந்த் சண்டை போடுறாப்ல. நான் அனுபவிச்ச இந்த பெயின காந்தியும் அனுபவிக்கணும். இது யாருன்னா கமலா ஹாரிஸோட புருஷன், அவனுக்குதான் இதுல தொடர்பு. ஓகேவா? அவரோட புருஷன் தாங்க. அவன் வந்து என்ன பண்ணிருக்கான், அந்த பாம்பு பிளாஸ்ட் நடத்துறப்ப புருஷன் தான் இருக்கான், கமலா ஹாரிஸ் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் பார்லிமெண்ட்ல இருந்து தப்பிச்சா. எல்லாம் உள்ள அவளுக்கு அப்ப கொண்டாதானே பெரிய விஷயம் அது. அவன் ஏன் தாவல, புருஷன் தான் வச்சிருக்கான், வச்சு ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்றதுக்காக. அத வந்து இப்ப ஈஜிப்ட்ல போய் ஈஜிப்டுக்கு போய் பண்ண போனது கமலா ஹாரிஸ் புள்ள. கமலஹாசன் பையன் செத்து, கமலா ஹாரிஸோட கமலஹாசன் கமலா ஹாரிஸோட பையன் செத்து போயிட்டான். புருஷனுக்கு நல்லா அடிபட்டுருச்சு. அந்த புருஷன் சொல்ல டைலாக், புருஷன் வந்து பையன் செத்து போயிட்டான், உன் பையனை நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து இது வந்து ஒரு ஆன்டி டெரரிஸ்ட் மாதிரி வந்து இப்ப வந்து ஒரு பழிவாங்குற வெஞ்சன்ஸா வந்து ஸ்டோரியா மாறிடுச்சு. இப்போ ரிவெஞ்ச் ஸ்டோரி ஆகுது. இல்லப்பா, யூ ஆர் இன் டேஞ்சர், யூ ஆர் இன் டேஞ்சர்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஏன்னா வந்து அவங்க அப்பாவை கொல்ல வர மாதிரி எல்லா இடமும் நடக்கும் சில விஷயங்கள். அதை பார்த்துட்டு பையன் வந்து அப்பா உங்களுக்கு எதுவும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ரொம்ப டேஞ்சர், ஐ அம் நாட் இன் தி டேஞ்சர், ஐ அம் தி டேஞ்சர், நீ உனக்கு தான் டேஞ்சர், இப்போ உன்னை கொல்றதுக்கு வந்திருக்காங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. பையனை கொல்லதான் எல்லாரும் வராங்க. பையன் போலீஸ் காஸ்ட்ல உள்ள உட்கார்ந்து முதல்ல இல்ல என்னன்னா எதனால அந்த விஷயம் எதுக்குன்னு நம்ம ஆடியன்ஸ் சொல்லணும். இவன் அப்பா கூட இருக்கிற வரைக்கும் பயல எதுவுமே பண்ண முடியல. அப்பா கிட்ட இருந்து தனியா அவனுக்கு பிரிச்சு வரணும்னா அவர் கஸ்டடியில இருக்கிறது தான் ஒரே விஷயம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் கஸ்டடி. சரி, நம்ம கஸ்டடியில இருக்கோம். கஸ்டடியை ஞாபகப்படுத்தாம என்ன வேணா பண்ணிட்டு போலீஸ்ல எடுத்துறாங்க, போலீஸ் ஜெயிலுக்குள்ள எடுக்கிறாங்க. எடுத்து அங்க வச்சு அவனை தீர்த்து கட்டலான்றதான் பிளான். யாரோட பிளான்? கஸ்டடியில வச்சு தீர்த்து கட்டுறது. கஸ்டடியில வச்சு தீர்த்து கட்டலாம். நாங்க சைத்தன்யாவை தீர்த்துக்கிட்டேச்சு. நாக்கு பயம் அதெல்லாம் சொல்லாய். அதனால அவனை தனியா அவங்க அப்பாட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா கூட இருக்க வரைக்கும் அவன் பையனை கொல்லவே முடியல. ஏன்னா இவரு மொரட்டாலா என்ன எது பண்ணாலுமே ரிவிட்டு தான், எது பண்ணாலுமே ஒண்ணுமே பண்ண டச் பண்ணவே முடியாது தளபதியை. அதனால அவன் தனியா எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அவன் பையனை தனியா கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தளபதி என்ன முடிவு பண்ணிருக்காருன்னா சொல்றேன் பாருங்க. முதல்ல நான் என் ஃபேமிலியை பாத்துக்கிறேன் அப்படின்றது. எனக்கு முதல்ல நாடு முக்கியம், நாட்டுக்கு முன்னாடி என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம். கமலா ஹாரிஸும் முக்கியம், அதுக்கும் முன்னாடி என் ஃபேமிலி முக்கியம், அதை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல தளபதி. அதுக்கு வந்து இப்ப பிரசாந்துக்கும் தளபதிக்கும் சண்டை வரப்போகுது. பிரசாந்த் பிரபுதேவா எல்லாருமே இந்த ஆப்போசிட் ஆயிட்டாங்க. இப்போ காந்தியே வேஷம் போட்டு பார்க்கல, சென்னையில ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போறாங்க. வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கு பாம்பு. ஆமா மக்கள், அதான் இப்ப பாம்பு வைக்க போறதா ஒரு நியூஸ் வந்துருச்சு. வந்த உடனே அவன் போய் கேக்குறாப்ல பிரசாந்த், பாம்பு வைக்கிறாங்க எடுக்கும், பாம்பை போய் நீ ஏறா பைத்தியம், என் ஃபேமிலியை நான் ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறேன். அங்க ஒரு பைத்தியக்கார கமலா ஹாரிஸ் புருஷன் என் குழந்தைய கொள்ளணும்னு சுத்திட்டு இருக்கான். என்னால வந்து இப்போதைக்கு ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, நான் முதல்ல என்னோட ஃபேமிலியை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை வரப்போகுது. அவர் என்ன பண்றாரு, நீங்க ஏதாவது சண்டை போட்டு விடுறாங்க வெளியே, நான் பீஸ்ஃபுல்லா வந்து நான் கிரிக்கெட் பார்க்க போறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியை கூப்பிட்டு அங்க டிக்கெட் போறாரு. அவர் எப்பயுமே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க ஒரு சைடுல ஒரு ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கும், அதுல நான் வரலடா என்னை விட்டுருங்கடான்னு ஒதுங்கி போறாப்ல ஆளு. பேடிஎம்ல டிக்கெட் புக் பண்றாரு. புக் பண்றப்ப தெரிஞ்சிச்சு, லீக் ஆயிருச்சு அந்த ஸ்கிரீன்ஷாட். பையன் வந்து இங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சீன் போறதுக்கு ஃப்ரெண்டு காட்டி ஸ்டேட்டஸ் வைப்பானே, அந்த சீன் ஸ்டோரி போடுவானே. ஆமா ஆமா, அந்த மாதிரி ஸ்டோரி போட்டு அவனுக்கு வந்து 7ஆம் நம்பர் சீட் கிடைச்சது. 7வது ரோல 7வது சீட்டு 7 ஃபார் ரீசன், தலை ஃபார் ரீசன் போட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு விட்டான். அவனுக்கு ஒரு லக்ல 7ஆம் நம்பர் சீட்டே கிடைச்சிருக்கு, நம்ம தலையை வேற பார்க்க போறோம், தோனியை வேற பார்க்க போறோம், 7ஆம் நம்பர் சீட்டு வேற, நம்ம ரொம்ப குஜால், அதை எல்லாத்தையும் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு 7 ஃபார் ரீசன்ரா அப்படின்னு போட்டு விட்டான். அதை பாத்துட்டாங்க. அதை வந்து ஆப்போசிட் கேங் பாத்துச்சு கமலா ஹாரிஸ். சரி, மொத்தம் எதுக்கு நம்ம தனியா அவனை வச்சு கொண்டுகிட்டு, அது கொஞ்சம் கஷ்டம் இல்ல, கொஞ்சம் நம்ம ஈஸியான ரூட் எடுப்போமே அவனை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஸ்டேடியத்துக்கும் பாம்பு வச்சோன்னா அதோட சேர்ந்து வச்சுட்டு போயிருவான்ல. இது எப்படி லீக் ஆச்சு விஜய்க்கு? எது
பாம் வைக்க போறாங்க. இவர் பாப்கார்ன் வாங்க போற இடத்துலதான் பாப்பாருல்ல, இவர் என்ன பண்றாரு, பசங்களை எல்லாம் ஃபேமிலி எல்லாம் உட்கார வச்சுட்டு போறப்பதான் ஒரு மாதிரி ஹீரோக்குனே ஒண்ணு தெரியும்ல, என்ன ஏதோ தப்பா நடக்குதுன்ற மாதிரி அவன் வந்து பூட்ஸ் வந்து கருப்பு பூட்ஸ் போட்டிருக்கான், சம்பந்தமே இல்லாத மாதிரி இருப்பான். அப்படி பார்த்தா இந்த தியேட்டருக்கு நான் போறேன், எல்லாமே சம்பந்தமே இல்லாம நிக்கிறான், எல்லாமே தீவிரவாதி தான் பாக்குறாரு. என்ன அது மாதிரி அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கணும்னா இவன் போன உடனே சார் காந்தி கிராஸ் ஆயிட்டு இருக்காரு, காந்தி பாப்போம் வாகி டாக்கில வச்சுட்டு பேசுறது, ஒருத்தன் நார்மலா ஒருத்தன் ட்ரெஸ்ல நம்மள யாரோ நோட் பண்றாங்க, இங்க ஏதோ தப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி. அப்புறம் போயிட்டு ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டு போறப்ப அங்க ஒருத்தன் வந்து போன் பேசுறான் தனியா, பின்னாடி இதுக்கு போறான், பார்க்கிங் போறான், பார்க்கிங் பக்கத்துல போய் பேசிக்கிட்டு இருக்கான், போன் பேசுறான், பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரது பார்த்தோன்னே ஓட ஆரம்பிச்சிடும். ஓட்டல அவன் சொல்றான், போன்ல பேசுறான் ஃபர்ஸ்ட், சார் சார் அப்படி பார்த்தாலும் ஒரு 40,000-50,000 பேர் இருப்பாங்க சார் ஸ்டேடியத்துல, ஒருத்தனுக்காக 50,000 பேரை கொல்லணுமா அப்படின்னு இருப்பான். தளபதி கோவம் வந்துருக்கு, ஏன் உயிர் முட்டை எடுக்கலையா, மக்களை இருக்கு, மக்களுக்காக ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, என்னால மக்கள் எல்லாம் சாவ போறானுங்களே, என்னடா இந்த இவர் என்ன பண்றாரு, ஸ்டேடியத்து மேல ஏறி நின்னு ஒரு பாட்டு பிஜிஎம் போடுறாரு, கரையில்லா கரம் புடிச்சு கிடையாது. அதுக்கப்புறம் துரத்திட்டு ஓடுறாரு, அந்த போன் பேஸ்ட் துரத்திட்டு வர்றாரு. அவன் வந்து பைக் எடுத்துட்டு போறான், இவரும் பைக் எடுத்துட்டு போறாரு. வெளியே வந்து கேட்டு கிட்ட லாக் பண்ணிடுறானுங்க, யாரும் உள்ள விட முடியாம பண்ணிடுறாங்க. சோ அவன் திரும்பி ட்விஸ்ட் அடிச்சு எங்கன்னு பார்த்தா ஸ்டேஜ் மேல பைக் ஏத்திடுறான். இதோ அங்கதான் உள்ள ஒரு சேஸ் சீன், இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஃபைட் சீன், இங்க அப்படியே ரூஃப்ல ஒரு ஃபைட் சீன், ரூஃப்ல டமால் நடிச்சுப்பாங்க, எல்லாரும் போட்டு பட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கடைசியா கமலா ஹாரிஸ் புருஷன் வந்துருவான். கமலா ஹாரிஸ் புருஷன் வந்து கன் எடுத்து நின்றுவான், எல்லாரும் முடிஞ்சிடும். இவர் மட்டும் தான் இப்ப கன் வச்சிருப்பாரு, உள்ள வந்து 4 புல்லட் இருக்கும். இப்ப வந்து விஜய் நினைச்சா இவங்க ஈஸியா கொண்டுடலாம். சோ அந்த மாதிரி பொசிஷன்ல விஜய் வந்து அடிபட்டு கீழே கிடக்குறாரு. ஏன்னா இப்படி இருக்குல்ல ஸ்டேடியம், இப்படி போனா விழுந்துரும், அப்படி போனா விழுந்துரும், ரூஃப்ல இருக்காங்க, என்ன பண்றது தப்பிக்கவே முடியாது. அந்த மாதிரி விஜய் மாட்டிட்டாப்ல. இன்சைட் வந்து கமலா ஹாரிஸ் புருஷன் கன்னோட நிக்கிறான், என்ன பண்றது, நல்ல கிளைமேக்ஸ். இப்ப என்ன பண்றது, இப்பதான் ஒரு விஷயம் நடக்குது, கடைசி பால் அங்க 6 அடிச்சா வின்னு. அப்ப வந்து கமெண்ட்ரி சொல்றாங்க 1 ball needs 6 அப்படின்னு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது வந்து கீழே எல்லாம் பாத்துட்டு இங்க ரெடியா நிக்கிறாங்க. அப்ப ஒரு 6 அடிக்கிறாரு தோனி, ஹெலிகாப்டர் ஷாட். அந்த பால் நேரா வந்து கமலா ஹாரிஸ் புருஷன் மண்டையில படுது, அப்படியே கீழே விழுகுறாங்க. அங்க வந்து கண்ணை நேரா விஜய்க்கு மேல நீடிட்டு இருந்தது, கண்ணை அப்படி திருப்பி அப்படி கீழே உள்ள போறாரு. அப்ப விஜய் ரோல் அடிச்சு கண்ணை பிடிங்கி திருப்பி அடிச்சு அப்படியே அவன் கீழே விழுறப்ப டப்பு சொல்றாரு, கீழே வேகமா இறங்குறான் ஆளு. அதுக்கப்புறம் பால் இங்க இருந்து இவர் கையில எடுத்துட்டு வந்து தலை அப்படின்னு சொல்லி தூக்கி போறாரு, தலை அப்படின்ற பார்த்தவன் கொப்ப விசில் கேட்டன் போடுவான். எஸ், ஆனா இந்த கடைசி சீன் நடந்தா நல்லா இருக்கும். ஆக்சுவலா சீன் உண்மையா நடந்த படத்துல இருக்கு, உண்மையா நடந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இந்த கடைசியா படத்துல இருக்கா? அது இல்ல, படத்துல இருக்கு. இப்ப நம்ம படம் கதை பேசிக்கிட்டு இருக்கோம், படத்துல இருக்கு, உண்மையான நடந்தா நல்லா இருக்கும். கடைசியில மங்காத்தாவோட லிங்க் இருக்கே, அதை மறந்துட்டீங்க? மங்காத்தா லிங்கா? ஆமா, அந்த லிங்க் ஏதோ ஒண்ணு இருக்கு, மங்காத்தாவே இதையும் சேர்க்க போறாங்க, ஒரே யூனிவர்ஸ் ஆக்க போறாங்க. அது என்னமோ சொன்னாப்ல, அந்த சட்ட சீன் இருக்குல்ல மக்களே, அர்ஜுன் அவனும் ஒன்னா சட்டை போட்டுட்டு வருவாங்க வெளியில. ஆமா, அதுல மூணாவது அதுதான் சொன்னாரு, மறந்தே போயிட்டேன். யோசிச்சேன் என்னடா அதுன்னு சொல்ற. மூணாவது ஆள் யாருன்னு தெரியல, வெளியில 2 பேர் தான் பார்த்தோம். இன்னொன்னு பக்கத்துல இன்னொரு ட்ரையல் ரூம், அவரும் இதே சட்டை போட்டு தான் வெளியே வருவாரு. அவரை வெளியில வருவாரு, அதோட படம் முடியுது மக்களே. அப்ப வந்து 2 பேரை பாத்துக்கிட்ட மாதிரி தான் எல்லாம் இருக்கும். ஆனா மூணாவது ஒரு ஆள் இருக்கு, அவங்க பாப்பாங்க, அந்த சீன் கட் பண்ணி. இதுக்கு அடுத்த படம் வந்து மங்காத்தா விசஸ் மங்கோட் அடுத்த படம் மங்கோட். வெங்கட் பிரபுஸ் கேம் மங்கோட் அப்படின்னு கேம் லான்ச். மங்கோட்டுக்கு நான் ரொம்ப வெயிட்டிங் மக்களே. மங்கோட்டா நல்லா இருக்கு மக்களே. மங்கோட்டா, வெங்கட் பிரபு மங்கோட்டா, தளபதி இணைந்து கலக்கும் மங்கோட்டா நல்லா இருக்கு மக்களே. ஆடுக்கே நல்லா இருக்கு. சரி, நம்ம அடுத்து மங்கோட்டா ரிவ்யூல பாப்போம். இப்போ நீங்க இது வரைக்கும் பாத்துக்கிட்டு இருந்தது கோட்டோட திரைக்கதை அண்ட் ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, இது கதையோட டிஸ்கஷன், படத்தோட கதையை டிஸ்கஸ் பண்ணோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல உங்களை வந்து மங்கோட் அப்படின்ற படத்தோட மங்கோட்டா மக்களே, மங்கோட்டா படத்தோட ஒரு கதை, அதுக்கு மங்கோட்டாடா சொல்லி அனிருத்திட்ட கொடுத்தா போடுவாப்ல. அனிருத்திட்ட என்ன பேர் கொடுக்குறோமோ அந்த பேருக்கு அப்படியே போடுவாப்ல.
இல்ல ஆரம்பிச்சதை விட்டுமையா தாத்தா அதுக்குதான் வந்தேன். இப்ப அந்த முடிச்சுட்டு போறாப்புல முடிச்சுட்டு போறப்ப போன் பண்ணி, சார் நான் தாத்தாவை பார்த்தேன் இந்த இடத்துல இருக்காருன்னு, தாத்தா பாஸ்போர்ட் வாங்கி எரிச்சிருங்க அப்படின்னு தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்ல. இப்பயுமே கடைசியா வந்து ஒரு அரசியல் வைக்கணும்ல தளபதினா, தாத்தா பாஸ்போர்ட் வாங்கி எரிச்சிருங்க, அவர் இங்க வரவே வேணாம் அப்படின்னு தளபதி முடிக்கிறாரு. தாத்தா பாஸ்போர்ட் தேடி அலைகிறாரு. பாஸ்போர்ட்டோட என்ன இருக்குன்னா இந்தியன் 3யோட அதையும் போட்டு எரிச்சு. இல்ல அதுல என்ன பாவம்னா எரிக்க முடியாது, எடுத்துட்டாங்களா? சரி, ஹார்ட் டிஸ்க் இருக்கு, இந்தியன் 3 மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு சார். அதுதான் கடைசி மிஷனா வருது. எல்லாரும் பரபரப்பா தேடிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். என்னது சார் அப்படின்னு சொன்னோனே என்ன தேடிட்டு இருக்கீங்க சார்? என்னங்க ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கீங்க, உங்களை நம்பி இவ்வளவு பெரிய படத்தை எடுத்து வச்சுட்டு இப்ப ரிலீஸ்க்கு வெயிட் பண்றப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் மிஷன் உங்களுக்கு நெக்ஸ்ட் மிஷன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோனே என்ன மிஷன் அப்படின்னு பேப்பர் எடுத்து பாப்பாரு. அந்த பேப்பர்ல எழுதி இருக்கும் டெஸ்ட்ராய் ஹார்ட் டிஸ்க். அப்படி பார்த்து சிரிப்பாரு, அவ்வளவுதான். சிரிக்கிறது மட்டும் தான் காட்டும். அப்படியே பிளாஷ்பேக் கட் பண்ணனா அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாங்கல்ல, ட்ரெயின்ல முன்னாடி பெட்டியில அதை வச்சுதான் கூட்டு போயிட்டு இருப்பாங்க. ட்ரெயின்ல கீழே வச்சு எல்லா இதுவும் போதான்னு பாத்துட்டு இருப்பேன், எல்லா வீலும் மேல ஏறுதான்னு பாத்துட்டு இருப்பேன். அதான் ஒரு சின்ன சீன் கூட வெளியில வந்துடக்கூடாது, சுக்கா வரும். நஞ்சு போய் அந்த அளவுக்கு அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து அதை அழிக்கிறதுக்கு தான் அந்த பிளானே போச்சு அப்படின்றது வந்து கடைசியா ரிவீல் பண்ணும். அப்படியே ட்ரெயின் அப்படியே அழைச்சிட்டு அப்படியே ட்ரெயின் இருக்குல்ல, இப்படி மூவ் ஆகும் மக்களே. அப்ப ட்ரெயினோட பின்னாடி எக்ஸ்ன்னு போட்டுக்குள்ள, அது சும்மா கெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரெயின் நல்லா அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப அந்த ஷார்ட் கீழே வச்சு எரிச்சிட்டு இருக்காரு, பேன் பண்றாரு. இப்படி திருப்புனா ட்ரெயினோட கடைசி எக்ஸ் பெட்டியில அப்படி சித்தார்த்த கட்டி போட்டுருக்காங்க. இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கும். சித்தார்த்த அந்த தாத்தா வராரு பாட்டுல வந்து பிக்கு ஒண்ணு மாட்டேன், அதே வேஷம் கட்டி கரும்புள்ளி செம்புள்ளி கழுத போட்டோ கையில கொடுத்துருக்காங்க. வாயில முக்கியமா விலங்குகள் எல்லாம் துன்புறுத்த முடியாதுன்னு சொல்லி கழுத போட்டோ, கழுதையில ஏத்தல கழுத போட்டோ கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய என்ன சொல்றது, டேப் எடுத்து வாயில ஒட்டி பேசக்கூடாதுல்ல. திடீர்னு போறப்ப பேசிக்கிட்டு போனாருன்னா ஹேஷ்டேக் போட்டுருவேன், தாத்தா வந்துருவாரு, தாத்தாக்கு புலிசோறு கட்டணும், ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நல்லா இல்லாம போயிடும்ல. சோ இந்த படத்தை வந்து எல்லாருமா போய் 5ஆம் தேதி பாருங்க. நாங்க சொன்ன கதை அப்படியே வரும், என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. கோட் வீக். இது செப்டம்பர் மந்த் கிடையாது, கோட் மந்த்.